கர்த்தருக்கு பிரியமானவர்களே, விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணம் உங்கள் வாழ்க்கையில எல்லாருக்கும் நன்மை கொடுக்கணும். ஆகையால் இன்று முதல் இந்த வீடியோ நீங்க பார்த்து கொண்டே இருக்கீங்க. வருகிற நாட்களில் நான் இதை தான் அதிகமாக நான் போதிக்க போகிறேன். விதைப்பு அறுப்பு, அதாவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த அளவுக்கு நீங்க பொருளாதாரத்தில் பெருக வேண்டுமோ அந்த அளவு நீங்க பொருளாதாரத்தை நீங்க விதைக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்க பெருக்கத்தை உண்டு பண்ண முடியும். தேவன் அப்படித்தான் இந்த உலகத்திலே பிரமாணத்தை வைத்திருக்கிறார். இந்த பிரமாணத்தை அறியதுக்குத்தான் நான் அதிகமாக உங்களுக்கு போதித்து கொண்டு வருகிறேன். ஆகையால் நீங்கள் கேட்ட அந்த சத்தியத்துக்கு இணைந்து தேவனுக்காக நீங்கள் 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 விதைக்க வேண்டும். ஆகையால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் இதை விதைக்கதை விட்டுவிடவே கூடாது. ஆகையால் இந்த விதையை நீங்கள் அறியதுக்கு தான் நான் பொருளாதார செழிப்பு குறித்து அதிகமாக வீடியோ போட்டிருக்கிறேன். ஆகையால் நீங்கள் விதைகளை பற்றி நீங்கள் அறியும் பொழுது உங்களுடைய உள்ளத்திலே பரவசம் சந்தோஷமும் கிடைக்கும். பாருங்கள், இது கிடைத்த உடனே என்ன நடக்குன்னா நீங்கள் அதிகமாக விதைக்க ஆரம்பிப்பீங்க. ஆகையால் தான் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் விதைக்கிறதோட இந்த லிங்க் இது கொடுத்துருக்குறேன், நம்பர் கொடுத்துருக்குறேன், எல்லாம் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பார்த்து நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் விதைக்க ஆரம்பிக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே பெருக்கத்தை தேவன் அதிகமாக உண்டு வரும். பெருக்கம் அதிகமாக வேண்டுமெல்லாம் நீங்கள் விதைப்பதை நீங்கள் அதிகமாக வைக்க வேண்டும். இன்றைய தலைப்பு, கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து கொண்டு வருகிறோம் இல்லையா? கர்த்தருடைய வார்த்தை நம் உள்ளத்திலே தொடுகிறது. ஆகல் தொட்டது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் அதுதான் உயர்ந்த நிலையை கொண்டு போகிறது. அவருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். பாருங்க, வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். அல்லேலூயா. தேவன் நம் உள்ளத்திலே வந்து அவர் வார்த்தை எப்படி கொடுக்கிறார்? வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு, இந்த ஞானம் வந்து எப்படி பாருங்க, அந்த உள்ளத்தில் நம்முடைய வீடு வந்து சும்மா ஏதோ கண்டமணிலாம் பேச முடியாது. மனைவிட்ட பிள்ளைகிட்ட எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், எப்படி டிசைட் பண்ணணும், ஒரு பொருளை வாங்குறதுக்கு எப்படிலாம் நம்ம கையாளணும், அந்த பணத்தை எப்படி சேர்க்கணும், ஒரு பொருள் வாங்கும்ட்டு 2-3 நேரம் யோசிக்கணும், டக்குன்னு போன உடனே இன்றைக்கி தான் போட்டிருப்பான், சில நேரத்தில் ஆஃபர், இதை தவிர ஒரு நாள் கிடையாதுன்னு சொல்லி அதெல்லாம் நம்பாதங்க. உங்கள்கிட்ட கையில் பணம் இருந்ததுன்னா நீங்கள் போனீங்கன்னா அவன்கிட்ட சொன்னீங்க என்கிட்ட முழு கேஷ் இருக்குது நான் தரேன்னா அவன் 2000 அப்போவே குறைப்பான். நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் போலுங்க, என்கிட்ட கேஷ் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள், எல்லாம் இருக்குது, முழுமையாக பணத்தை கட்டுதேன் அப்படின்னா போதும், அவன் உடனே குறைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய வளர்ச்சி நீங்கள் பெருகணும். அந்த மாதிரி நீங்கள் உருவாக்கணும். உங்களுடைய வாழ்க்கையை, செல்வத்தை உருவாக்குவதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ளணும். ஆகையால் இந்த வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு பாருங்கள் விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். இப்படி நீங்கள் யோசிக்கும் பொழுது தான் அந்த வீடு பில்ட் ஆகும். சும்மா ஏனதானமோ நீங்கள் செலவு பண்ணின்னு வச்சாங்களாம், இல்லை மனைவி கணவனுக்கு தெரியாமல் செலவு பண்ணுது, கணவன் மனைவி தெரியாமல் செலவு பண்ணுது, பிள்ளைகள் கொடுத்தனா உதாரித்தனம், அப்படி இருக்கக்கூடாது. செலவுகள் மற்ற விதமான காரியங்கள் எல்லாமே ஒருமையாக இருக்கும். பாருங்கள், சிலவங்க மனைவி ஃபோனிலோட பாஸ்வேர்டு கணவனுக்கு தெரியாது, கணவன் பாஸ்வேர்டு ஒன்று, இப்படி நிறைய விஷயங்கள் அந்தரங்கமான விஷயங்களில் பாருங்கள் நிறைய விஷயங்கள் காட்டுறதே கிடையாது. இந்த மாதிரி சொல்கிறதே கிடையாது. இல்லை ஏன் பாஸ்வேர்டு நீங்கள் பார்க்காத, அப்படி பார்க்காத, இப்படி சொல்லும்போது அங்கே எங்கே ஞானம் வரப்போகுது, அங்கே எங்கே விவேகம் கிடைக்கும் அந்த குடும்பத்தில்? அவங்க சொல்லுவாங்க என் இச்சையில் தான் நான் செய்வேன், கணவன் சொல்ல நான் சொல்லப்படி தான். இப்படி இருக்கக்கூடாது. குடும்பத்தில் ஒன்றோடு இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசணும். உனக்கு என்ன குணம், நீ எப்படி கையாள விரும்புகிற, நான் எப்படி கையாள விரும்புகிறேன், இப்படி பேசும் பொழுது தேவன் அதுதான் நம்ம விவேகத்தை கொடுக்குறார். விவேகத்தை கொடுக்கும் பொழுது அந்த குடும்பத்தில் பிரச்சனையே இருக்காது. பாருங்கள், சில பேர் பாருங்கள், குடும்பங்கள் வந்து எவ்வளோ அழகாக தலை தோங்கி இருக்கிறது என்றால், இவர்கள் ஒன்று சொல்வதே அவர்கள் கேட்கிறார்கள், அவர்கள் சொல்வதை இவர்கள் கேட்கிறார்கள். கீழ்ப்படிதலே அங்கே நடக்கிறது. அது எங்கிருந்து வருகிறது என்றால் விவேகத்திலிருந்து வருகிறது. இதைத்தான் தேவன் கற்றுக் கொடுக்கிறார். தேடி வந்து நம்முடைய தேவன் கற்றுக் கொடுக்கிறார். ஆக புதிதாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க. கர்த்தர் என்ன நமக்கு கற்றுக் கொடுக்குறார், நீ விவேகத்தோடு இரு அப்படி என்று கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.